திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர்லேருந்து பேசுகிறோம். அதாவது பௌர்ணமி நன்னாளில் திருச்செந்தூர் முருகனுடைய சன்னதியிலேருந்து பேசுகிறோம். அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நண்பர் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த வரக்கூடிய இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஜோதிடர் அப்படின்னு ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப யார் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டார். எப்பயுமே நம்ம அந்த ஜாமக்கோள் கிரகங்கள் வந்து ஒரு நிமித்தமாக சில பலன்களை சொல்லும். அதுதான் ஜாமக்கோள் பிரசன்னம்னு. அதாவது ஜாமக்கோள்னால் என்னென்னா, நம்ம ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட ஜாதகம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தை ஜாமக்கோள் கிரகங்கள் போட்டு பிரசன்னத்தை பார்த்தோம்னா, அந்த பிரசன்னங்கள் சில துல்லியமான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிடும். அப்படிப்பட்ட சொன்ன நேரத்தில், அவங்க கேட்ட நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரசன்னம் போட்டிருக்கிறோம். அப்போ அந்த பிரசன்னம் போட்ட நேரத்தில் என்ன அந்த பிரசன்னம் வாய்ப்பு சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு. இது வந்து ஜாமக்கோள் கிரகங்கள் தங்களுடைய பலன்களை துல்லியமாக சொல்லும், அதில் மாற்றம் இல்லை. அந்த பதிவு தான். நம்ம கட்சி சார்பற்றோ இல்லை மத சார்பற்றோ இல்லை, கிடையாது. இது அவர் கேட்ட கேள்விக்கு திடீர்னு நம்ம தோணுன விஷயத்த ஒரு பிரசன்னமாக நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். பொதுவாக அது என்ன ஜாமக்கோள் கிரகங்கள் அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசியில் இந்த 9 கிரகங்களும் வெளிவட்டத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் 12 ராசியில் சில இடங்களில் கிரகங்கள் அப்படியே உட்காரும். அந்த கிரகங்களை மையப்படுத்தி தான் மீண்டும் அவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும். அந்த போட்ட பிரசனத்தை நான் உங்களுக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கவே இந்த வீடியோவில் ஒரு ஓரமாக நான் போடுறேன். நீங்கள் அந்த பிரசனத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ அந்த பிரசனத்தை நான் உங்களுக்கு ஃபோனில் வச்சுக்கிட்டே நான் பேசுகிறேன். அந்த பிரசனத்தையும் உங்களுக்கு நான் அங்கே ஸ்லைடு மாதிரி வச்சிட்றேன். இப்போ நம்ம கரெக்டாக அந்த போட்ட பிரசன்னத்தை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உதயம் எங்கே விழுந்திருக்குது அப்படின்னா கடகத்தில் விழுந்திருக்குது. பொதுவாக நம்ம பிரசன்னம் பார்க்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, எப்படி நம்ம லக்கணத்தை மையப்படுத்தி ஒரு ஜாதகருக்கு இந்த லக்கணம் என்ன லக்கணம், லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த ஜாமக்கோள் பிரசனத்தில் உதயம் தான் நம்ம யாரை மையப்படுத்தி பேசுகிறோமோ அவர்களை பற்றி சொல்கிறது. அப்போ நம்ம யாரை மையப்படுத்தி பேசுகிறோம், பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம். அவர் தான் உதயம்னு அர்த்தம். அடுத்தது ஆருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எந்த மாதிரி நல்ல விதமாக வருதா அப்படிங்கிறது தான் அந்த ஆருடம்ங்கிறது. அடுத்தது நம்ம இவங்க ஒரு அரசியலில் ஒரு பொறுப்பில் வருவாங்களா, பதவியில் வருவாங்களா, ஒரு உயர்வான நிலைக்கு அடைவாங்களா அப்படின்னா, பட்டம் பதவி பேரு புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது எல்லாமே 10வது இடம் தான். அதாவது உதயத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 10வது இடம். அதே மாதிரி இந்த அரசியலில் ஒரு ராஜ யோகத்தை ஒரு நிர்வாக திறமையோடு ஆளணும் அப்படின்னோம்னா சூரியனுடைய அமைப்பு இருக்கணும். அப்போ நம்ம கேட்கக்கூடிய இந்த பிரசனத்தில் இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு அதிகாரம் பதவிங்கக்கூடிய சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சூரியன் அந்த 10ஆம் இடத்துல கவிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து அந்த இடத்த உழுவக்கூடாது. சூரியன் வந்து கவிப்பாதிபதியாக இருக்கக்கூடாது. இல்லை உதயம் கவிப்பும் ஒன்றாவும் சேர்ந்து வரக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்துட்டால் அவர் பாரத பிரதமராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பிரசன்னத்தை போட்டோம். பிரசன்னத்தை நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உதயம் எங்கே விழுந்திருக்குது அப்படின்னா கடகத்தில் உதயம் விழுந்திருக்குது. அப்போ கடக உதயம்னா உதயாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா உதயாதிபதி சந்திரன். அப்போ அந்த சந்திரன் ஜாமக்கோள் கிரகத்தில் வெளிவட்டத்தில் உதயத்திலேயே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த உதயாதிபதியான பாரத பிரதமரான மோடி அவர்கள், உதயாதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோட ஜம்முன்னு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மோடி அவர்கள் ஆட்சி பலத்தோட அவர் ஃபஸ்ட் கிளாஸாக முதல்ல உதயாதிபதி கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதுவே ஒரு ஜாமக்கோள் பிரசன்னம் நம்மளுக்கு ஒரு துல்லியமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு. உள்வட்ட கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த உதயாதிபதியான சந்திரன் உள்வட்டத்திலேயே அங்கேயே இருக்கார். அப்போ உதயாதிபதிங்கக்கூடிய அந்த சந்திரன் வெளிவட்டத்திலே இருக்கிறாரு, உள்வட்டத்திலே இருக்கிறார் அப்படின்னா, அது ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அவர்கள் மிக பலம் வாய்ந்த நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரி,
ஆருடம் ஏதாவது தவறாக விழுந்திருக்குதா, இவருக்கு பலன் சொல்லக்கூடிய அந்த ஆருடம் ஏதாவது 6-8 பன்னில் மறைஞ்சிருச்சு, இல்லை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆருடம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் விழுந்திருக்குது. அதாவது உதயத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 5ஆம் இடத்துல ஆருடம் விழுந்திருக்குது. அப்போ ஆருடம் 5ஆம் இடத்துல விழுகிறது நல்லதா அப்படின்னா 6, 8, 12 தான் விழுகக்கூடாது. 5ஆம் இடத்துல விழுந்தால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏதாச்சும் ஆருடாதிபதி ஏதாச்சும் மோசமான இடத்துல, அதாவது கவிப்பாதிபதியோ இல்லை ஆருடாதிபதி மறைஞ்சிட்டு போயிட்டாலோ பலன் சொல்கிறது கூட தப்புன்னு சொல்லலாம். அப்போ ஆருடாதிபதியான செவ்வாய் நம்மளுக்கு மீனத்தில் இருக்குது, 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ ஆருடம் இவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஒரு நிர்ணயம் பண்ணுது, ஒரு நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இந்த பொறுப்பு மீண்டும் அவருக்கு வருமா, அரசு பதவி வருமா, கௌரவம் வருமா, அந்தஸ்து கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே 10வது ராசி தான். அப்போ 10வது ராசியை நம்ம போய் பார்க்கணும். அப்போ 10வது ராசி அப்படிங்கிறது உதயத்துக்கு 10ங்கிறது இவருக்கு மேசமாக வருது. கடக உதயத்துக்கு 10ஆம் இடம் மேசமாக வருது. அந்த 10ஆம் இடத்துலேயே சூரியன் வந்து பலம் வாய்ந்து இருக்கிறார். அதாவது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கார். அதாவது சூரியன்னா நிர்வாகத்திறமை, ஆளுமை, தலைமை பதிவு, நாட்டை ஆளக்கூடிய ஆளுமை சக்தி, அது வந்து உச்சம் பெற்று அந்த பதவி உயர்வு ஸ்தானத்திலேயே பேர் புகழ் ஸ்தானத்திலேயே இருக்கார். இதிலிருந்தே நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மீண்டும் பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் 100% கண்டிப்பாக வாய்ப்புகள் வர்றதுக்கு 100% பர்ஃபெக்டாக ஜாமக்கோள் கிரகங்கள் நம்மளுக்கு நல்லா சொல்லுது, மாற்றமே இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இவருக்கு எதிர்பாலினமாக இருக்கக்கூடியவங்கள் அப்படின்னா யாருன்னா 7ஆம் இடம் தான் எதிர்பாலினம். அப்போ அந்த 7ஆம் இடத்தான எதிர்பாலினம் அங்கே யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான் இருக்கிறார் 7ஆம் இடத்துல. அப்போ 7ஆம் இடம்னா குருன்னா யார், அவர் வந்து ஒரு மதிப்பானவர் தான். ஆனால் அங்கே என்ன நிலைமையில் இருக்கார், நீசமாயிருக்கார். அப்போ நீசமாயிருக்கார் அப்படின்னா அங்கே எதிர்பாலினத்தினார், அதாவது மோடிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, நம்ம கட்சி சார்பற்ற பேசல, ஒரு பொதுப்படையாக தான் ஜாமக்கோள் பிரசன்ன ரீதியாக பேசுகிறோம். யாரும் நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தோடு இந்த பதிவுகளையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இது திடீர்னு கேட்ட கேள்விகளுக்கு நம்ம திடீர்னு ஒரு பேசுகிறோம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல குரு நீசமாக இருக்கிறப்ப இந்த எதிர்பாலினம் நிறைய பணத்தை, ஏகப்பட்ட பணத்தை இறக்குவாங்க. இந்த தடவை செலவு கட்டுக்கடங்காமல் எதிர்பாலினம், மோடிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க பணத்தை விட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. பணம் ஏகப்பட்டது விரயமாகும். அப்படி விரயமானாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் இவர்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா போராடணும். இவரை ஜெயிக்கிறதுக்கு எதிர்பாலினம் மிகப்பெரிய ஒரு கடும் சவால்களை போராடி தான் ஜெயிக்கணுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக பாரத பிரதமர் மோடி அவர்களை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு பிரசன்னம் வலுவாக உதயாதிபதியான நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பலத்தோடு உள்வட்டத்திலே இருக்கிறார், வெளிவட்டத்திலே இருக்கிறாரு. அடுத்தது 10ஆம் இடமான அரசு, அதாவது பொறுப்பு, அதிகாரம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், நாட்டை ஆளக்கூடியவர் தான் சூரியன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால் வந்து மோடி அவர்களிடம் நிறைய எதிர்பாலித்தினர் போராட வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த பதிவு அப்படிங்கிறது இந்த திருச்செந்தூரில் முருகனோட சன்னதியில் ஒரு நண்பர் கேட்டதற்கு இணங்க ஒரு திடீர்னு போட்ட ஜாமக்கோள் பிரசன்னமே தவிர அரசியல் சார்ந்த பதிவுகள் கிடையாது. நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நாட்டில் யார் வந்தாலும் நம்மளை ஏற்றுக்கிறோம். மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தை சந்திக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.